இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அடுத்த பிரதமர் தென்னிந்தியாவிலிருந்து தான் வரணும், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் வரணும் அப்படின்ட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோட கருத்து தான் இன்றைக்கி வந்து பெருசாக பேசப்பட்டது. அவரோட கருத்தின் பின்னணி என்ன அப்படின்றத குறித்தும், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக தாவேக்கா வந்து வரவேற்றிருக்காங்க. ஏன்னா சிஎம் விஜயே வந்து அவரை பார்த்துருக்காரு. எதற்காக இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த தாவேக்கால சேர்ந்தவங்களை சிஎம் விஜய் நேரடியாக பார்க்கல, எதற்காக இவரை மட்டும் பார்த்தார் அப்படின்ற விவாதங்கள்லாம் பெருசாக எழுந்திருக்கு. இது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். மன்மத வணக்கம். அழகு மன்மத வணக்கம். இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறோம். நம்ம ட்ரெண்ட் மனமார்ந்தாங்க. அதுதான் நானும் சொல்றேன். மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வணக்கம். அதுதான் நானும் சொல்றேன். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு என்ன பெரிய பேசு பொருளா இருந்திருக்க வேண்டியது அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பில்லுல என்ன ஒரு விமர்சனம் திமுக மீது வைக்கப்பட்டுச்சு. திமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கு, அதனாலதான் இவங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அவங்க எலெக்ஷன் முன்னிலேருந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க, அதை கண்டினியூ பண்றாங்க, அதனாலதான் சொல்றாங்க அப்படிங்கிற பேர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக சட்டமன்றத்தில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையா அறிவிச்சிருச்சு. டீலிமிட்டேஷனுக்கு எதிரான குரலுக்கு எதிரான தீர்மானத்துக்கு அவங்க ஆதரவாக நின்று இருக்காங்க. இதை பாராட்டி பேசலனாலும் திமுக பாஜகவோட கூட்டணி போகல, அப்படி போகிறதாக சொன்ன செய்தியெல்லாம் பொய்யின்னாச்சும் சொல்லியிருக்கணும். அப்படி யாரும் சொல்லலை. இன்னைக்கு அந்த செய்தியை உருவாக்கின தாவேக்காவே என்ன சொல்லுது, திமுக தான் முதலாக குரல் கொடுத்துச்சு, ஸ்டாலின் தான் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்த நபர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாவேக்கா பேசுது. இப்போ இதற்கு பின்னாடி இப்போ இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறா? பாமக ஆதரவு தெரிவிக்குது, அதிமுக ஆதரவு தெரிவிக்குது, பாஜக ஆதரவு தெரிவிக்குது, தேமுதிக எந்த நிலைப்பாடும் எடுக்காம இருக்கு. இப்படி பல கட்சிகளும் தங்களது வெளிப்படையான நிலைப்பாடு, அதாவது இன்னைக்கு இருக்கிற பாஜக கூட்டணி அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. அப்ப பாஜக கூட்டணியில வேணுங்கிறது அவங்க நிலைப்பாடு. அப்ப பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கும் பொழுது திமுக போய் சேருமா? அப்ப இல்லாத ஒண்ணு இத்தனை நாளும் திட்டமிட்டு கட்டமைச்சு அதை செய்தியாக விவாதங்களாக உருவாக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இந்த டீலிமிட்டேஷனை திமுக நாங்க கடுமையா எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது திமுக அதை அங்க ஆதரிச்சிரும் அப்படின்னு சொன்னதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் பில் அல்லது டீலிமிட்டேஷன் சார்ந்த எந்த விஷயமும் நாடாளுமன்றத்தில் லிஸ்ட் பண்ணப்படாத பொழுது அது வந்து அட்டவணையிலேயே வரல, அது இன்னும் அதுக்கான வேலைகளே அங்கே ஆரம்பிக்கல. இந்த டீலிமிட்டேஷன் எப்படி இருக்குன்னு அவங்க இன்னும் சொல்லலை. நமக்கும் அது என்ன வடிவத்தில் வரும்னு தெரியாது. தென்னிந்தியா பாதிக்குமா, வட இந்தியா செழிக்குமா, இந்த விஷயங்கள் எதுவுமே அதில் வெளிப்படையாக இல்லை. அதற்குள்ள அதுக்கு ஒரு கலர் பூசி பாஜக அதை உருவாக்குது, திமுக அதை ஆதரிக்குது அப்படிங்கிற எடுத்த அந்த டோனுக்கான பின்னணி என்ன? இப்போ இன்னைக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுல திமுகவோட நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சா? ஏன்னா இன்னைக்கு கொண்டு வந்த தீர்மானத்தை ஒருவேளை திமுக எதிர்த்து இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய அளவில் நேஷனல் லெவலில் ஒரு செய்தியாக மாறும். ஏன்னா திமுக இங்கே இந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டுனா அங்கேயும் அதே நிலைப்பாடு தான் எடுக்கும். ஏன்னா தாவேக்கு எதிர்பார்த்தது என்ன? இது வந்து அவங்க வந்து எம்பி ஆல் பார்ட்டி எம்பி மீட்டிங் கூப்பிட்டாங்க, அதுல திமுக போகல. அப்ப இதை எதிர்த்தாங்கன்னா அதை வச்சு பெரிய அளவுல ஒரு அரசியல் லாபம் தேடலாம், மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. திமுக அதை ஆதரிச்சிருச்சு. இப்ப பாஜகவுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு? பாஜக ஓகே, இதை வந்து திமுக இந்த எதிர்ப்பான மனநிலையில இருக்கு, அப்போ அவங்க கேட்ட கோரிக்கைகளை வச்சு நாம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை நம்ம நிறைவேற்றலாம் அப்படிங்கறத நோக்கி பாஜக நகரும். இப்ப எப்படி இருந்தாலும் பாஜகவுக்கு லாபமா போயிடுச்சு. இந்த விமர்சனங்கள் இப்ப இதனால் இப்ப திமுக அதிமுக கூட்டணி வைக்குது, திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து செயல்படுதுன்னு சட்டசபையில சபாநாயகரே சொல்லி சிக்கி விவாதங்கள் இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. இப்படி சொல்லக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஏவா வேலுவும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இந்த விவாதங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, அங்கங்க பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதே மாதிரி திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு, பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. இதெல்லாம் சொல்றது யாருங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு தாவேக்காவோட கூட்டணியில இருக்கிறவங்க, முன்னாள் திமுகவோட கூட்டணியில இருந்த பங்காளிகள். அப்ப இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க. இன்னைக்கு இது எதுவுமே நடக்கல. அப்ப அதனுடைய உண்மைத்தன்மை என்ன?
ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளரே அப்படி சொல்றாரு, திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு. ஆனா சம்பந்தப்பட்ட திமுக அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர்கள் சொல்றாங்க அப்படி பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு. இன்னைக்கு பாஜக திமுக கூட்டணி உருவாகுது, பாத்தீங்களா? கனிமொழி சோமு என்ன சொன்னாங்க? அரசியல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பர்களும் இல்லைன்னாங்க. அதானே நடந்திருக்கு. அதே மாதிரி பாஜகவோட வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க? அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்ல நண்பர்களும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதானே நடந்திருக்கு அப்படின்னு இந்த விவாதங்களை மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா நடந்தது என்ன? அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு திமுக இப்ப பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு. இதோட நிறுத்துவாங்களா அல்லது இதை அடுத்து வேற என்ன மாதிரி பொட்டு வச்சு பூ வச்சு சிங்காரிச்சு இதை வேறு வடிவத்துல கலப்பலாம் அப்படின்னு சிந்திப்பாங்களா? ஏன்னா அப்படி ஒரு விவாதத்தை உருவாக்குறவங்களுக்கு இதை மடைமாற்றணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார கொள்கை, ஜீவாதார பிரச்சனைகளா இருக்கிறதெல்லாம் இந்த காவிரி விவகாரம், நீட் விவகாரம், இதெல்லாம் பெரிய அளவுல இருக்கு. இதெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கிற பூதம், கற்பனை பூதம்னு டீலிமிட்டேஷன் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் வந்து அதுல சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதனுடைய பிரச்சனைகளை பேசி அது விமர்சிச்சு எதிர்க்கிறது வேற. ஆனா அது கற்பனையா வச்சுக்கிட்டு இப்ப கடந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி இப்ப கொண்டு வருவாங்க. கடந்த மாதிரி எதிர்த்த திமுக அந்த மாதிரி எதிர்க்காதுன்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க கற்பனையில கோட்டை கட்டும் வேலையா தான் இருக்கு. அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இருக்கு. நிச்சயமா இப்ப நீங்க சொன்னது போல பாஜக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாட்டில் ஒன்றா வந்திருக்காங்க. டிஎம்கேவாகட்டும், டிவிகேவாகட்டும், காங்கிரஸ் எல்லாருமே அதில் அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது வட மாநிலங்களுக்கு அதிகமான இடங்களையும் தமிழ்நாட்டிற்கு குறைவான இடங்களையும் வரும்போது தான் அங்கே பெரிய பிரச்சனையே வரும். அதனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாது. தான் தமிழ்நாட்டோட குரலாக இருக்குது. இன்றைக்குமே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அதுதான் முன்மொழிஞ்சு பேசியிருக்காரு. அதாவது 50% சீட் இன்க்ரீஸுமே தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்காது அப்படின்றதுல தாவேக அரசாங்கம் உறுதியாக இருக்கிற மாதிரி சொல்கிறார். அந்த தீர்மானத்தை தான் திமுக போன்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா இந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே வட இந்தியாவை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் பிரதமராக வர்றாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா 4-5 மாநிலங்களே பிரதமரை முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ இந்தியா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்தியாவை இருக்க முடியும். 4-5 மாநிலங்கள் மட்டும் எப்படி இந்தியாவை இருக்க முடியும்? அதனால அடுத்த பிரதமர் தென்னிந்தியாவிலிருந்து வரணும், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முழக்கத்தை நீ சட்டமன்றத்தில் வச்சிருக்காரு. அப்போ சிஎம் விஜய அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள்லாம் தாவேகா தேசிய அரசியலில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா? ஏன்னா அதை தான் ஆதவ அர்ஜுனாவோட பேச்சில் நுணுக்கமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு. சிஎம் விஜய நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு ஆதவ அர்ஜுனா புஷ் பண்றாரா அப்படின்ற மாதிரியான அவரோட பேச்சிலே தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டிலிருந்து தான் பிரதமராக வரணும் அப்படின்னா அது இப்போ அவரு விஜய் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார். அதனால விஜயை தான் ப்ரொமோட் பண்றாங்களான்ற மாதிரி பல கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. அதையும் தாண்டி இது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த விருப்பம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெருசா ஜனாதிபதியாக இருக்காங்க, ஆனா பிரதமராக வந்தது கிடையாது இல்லையா? தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமராக வரணும் அப்படின்ற ஒரு அந்த கருத்து என்பது பலரால் வரவேற்கப்படுது. அதே டைம்ல அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள், அதை எப்படி பாஜக அணுகுவாங்க? ஏன்னா பாஜக பொறுத்தளவுல தமிழ்நாடு ஒரு ஓட் பேங்க் ஸ்டேட் மட்டும்தான். அதுலேருந்து பெருசாக அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாடு ஓட்டை போட மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இருக்கும்போது எப்படி தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவரை வளர விட்டுருவாங்க? மோடியும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, பாஜகவும் சரி, இவங்கெல்லாம் வளர விட்டுருவாங்களா? அதுக்கு அகைன்ஸ்டாக எப்படிலாம் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க அப்படிலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதுதான் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சாரம்லாம் பார்த்தோம் நம்ம தேர்தல் காலத்தில். அப்போ எப்படி பாஜக இந்த ஒரு முழக்கத்தை அணுக போகிறாங்க? இனி வரக்கூடிய நாட்களில் இந்த டீலிமிட்டேஷனில் எப்படிலாம் பார்லமெண்ட்டில் காட்சிகள் மாறப்போகுது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். நமக்கு முதல்ல ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமராகணும் அப்படின்னு பல நாட்களாக வெவ்வேறு வடிவங்களில் இந்த தமிழர் பிரதமராகணும் அப்படிங்கிற கோரிக்கை பல மனிதர்களால் முன்வைக்கப்பட்டுட்டே வந்திருக்கு. கமலஹாசன் ஒரு முறை சொன்னார், வேட்டி கட்டிய மனிதர் ஒருத்தர் பிரதமர் ஆவார் அப்படின்னு. அப்போ ப. சிதம்பரம் தான் அதற்கான வாய்ப்போடு இருக்காரு, அவர் ஆவாருங்கிற விமர்சனங்கள் வந்துச்சு. அது ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த விமர்சனம் ஏன் தொடர்ந்து முன்வைக்கப்படுது? தமிழர்களால் பிரதமராக முடியலையா அப்படின்னா அப்படி கிடையாது. தமிழர்கள் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அவங்க அதை புறக்கணிச்சாங்க, மறுதளிச்சாங்க. ஏன் அப்படின்னா இப்போ காமராஜர் கிங் மேக்கருங்கிறோம், யாரையும் ஆக்குனவருக்கு அந்த காலகட்டத்தில் இவரால் ஆயிருக்க முடியும். அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராகவே பணியாற்றியவர், இங்கே பெரிய முதல்வராக இருந்தவர். ஆனால் ஒரு ஆப்ரேஷன் கே பிளான் மூலமாக பல விஷயங்களை தவிடுபடியாக்கி அவரும் அதை வச்சு அதை நோக்கி நகரலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இன்னொன்று கலைஞர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும். ஏன்னா 3வது அணிகளெல்லாம் அவங்க கடந்த காலங்களில் கட்டி அமைச்சாங்க. என் உயரம் எனக்கு தெரியும், எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறத தலைவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படி ஜெயலலிதா அதுக்கான முயற்சிகளை பண்ணாங்க. அந்த உயரத்தை நோக்கி அவங்க போக முடியல. அதுக்கு 40 எம்பி நாளை நமதே 40 நமதேலாம் பிரச்சாரம் பண்ணி 40 எம்பிக்களெல்லாம் அவங்க கேப்சர் பண்ணாங்க. டெல்லிக்கு சிம்ம சொப்பனமாக தான் இங்கே ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், காமராஜர். எல்லாருமே டெல்லியை ஏதோ ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாகவும் டெல்லியை ஆட்டுவிக்கக்கூடியவங்களாகவும் தான் இருந்து வந்திருக்காங்க. அதனால நம்ம அதை நோக்கி நகரில் தமிழக அரசியல் தான் முக்கியமான அரசியல் இங்கே இருக்கிற தலைவர்கள் பார்த்தாங்க. இப்போ ஆதவர்ஜுனா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? இங்கே வந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும். ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வெற்றி பெற்ற உடனே தாவேக்காவினர் முன்னெடுத்த ஒரு பிரச்சாரம் என்னன்னா, அடுத்து பிரதமர் தான் எங்கள் விஜய். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய அந்த இவங்க ஜோசியம்லாம் சொல்லுவார் இல்லையா, அந்த வெளிநாட்டில் ஒருத்தர்லாம் சொல்லுவார் இல்லையா, அவர் வந்து அந்த முக்கூடலும் சங்கமிக்கிற இடத்துல ஒருத்தர் புதுசாக உருவாவார், அவர் தான் இந்தியாவே ஆளுவார். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு, நாஸ்ட்ரடாமஸ் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு பெரிய அளவில் அதை வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அவங்களுடைய ஐடி, பழைய ஐடி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றா இருக்கும் விஷயம். திடீர்னு விஜய் குறித்த புகழ் வந்து அந்த ஐடிக்களில் அதிகம் பாடப்பட்டுச்சு. அப்போ இதுவுமே வைரல் ஆனிச்சு. இப்போ இங்கே விஜய் வந்து பயங்கரமாக ஆட்சி பண்ணுறாரு, விஜய் சூப்பராக பண்ணுறாரு, இந்த மாதிரி பல செய்திகள் வட இந்திய ஊடகங்களில் கட்டமைக்கப்பட்டுச்சு. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா வட இந்திய சமூக ஊடகங்களில் இது கட்டமைக்கப்பட்டுச்சு. அப்போ விஜய்க்கு ஒரு மைலேஜ் இருக்கா, அங்கே வந்து நம்ம போனால் ஜெயிக்க முடியுமா, சோபிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆழம் பார்க்குற வேலையும் நடந்துச்சு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட முதல்வர் கொடுத்த பதவியில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர், டெல்லி சிறப்பு பிரதிநிதி கல்பாத்தி அகோரம், இவங்கெல்லாம் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க பூர்வீகத்தில். அப்போ இவங்களுக்கெல்லாம் முக்கிய பதவி கொடுக்கறதன் மூலமாக தென்னிந்தியாவை ஒரு கண்ட்ரோல் எடுக்கலாம். அதனால தான் காவிரி விவகாரத்தை பேசி தீர்த்துக்கலான்னு முதல்வர் ஒரு முயற்சி எடுத்தார். அது அரசியல் ரீதியாக தவறாக போயிடுச்சு. அது போகவும் கூடாதுங்கிற விமர்சனம், கண்டன குரல் கடுமையாக எழுந்துச்சு. இந்த நேரத்தில் முதல்வர் வந்து இன்னமும் கர்நாடகாவை கடுமையாக கண்டிக்காதன் பின்னணியில் இவருடைய அரசியல் ஒன்று இருக்கு. இவருக்கான செல்வாக்கு விமர்சிக்கும் பொழுது கன்னடர்களால் எதிர்க்கப்படுங்கிறதுனால அதில் பட்டும் படாமல் இருக்காரு. அது நேரம் மத்திய அரசு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இப்படிங்கிற விஷயங்கள் இதில் இருக்கு. இதையெல்லாம் உள்வாங்கி தான் இப்போ அங்கே பிரதமர்னா இங்கே யார் தமிழ்நாட்டில் முதல்வர்ங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கும். அதான் ஆபீஸ் ஆதவர்ஜுனா நீங்க வருவார். ஏன் புசியானந்த் எப்படி இருக்காரு, ஆதவர்ஜுனாவும் இருக்காரு. அந்த போட்டி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுல குறிப்பா வந்து பாஜக எப்படி இதை கையாளுவாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அந்த சந்தேகத்தை தாண்டி பெரிய சந்தேகமே இதுதான், காங்கிரஸ் எப்படி கையாள போகுது விஜய். ஏன்னா காங்கிரஸ் இதுவரைக்கும் கையாண்டுச்சா, கையாள முடிஞ்சிச்சா? இல்ல இந்த பேட்டியில் ஆதவர்ஜுனா கருத்தெல்லாம் சொல்றாருல, ராகுல் காந்தி யோசிப்பார், நான் எவ்வளவு தூரம் இந்தியா பூரா நடந்துட்டு இருக்கேன், பாரத் ஜோடோ யாத்திரா இந்த பக்கம் போறேன், இப்படி போறேன், நேரா இருந்து கீழே வரைக்கும் போறேன், அப்படிலாம் இருக்கிற சமயத்துல அவரோட கனவே பிரதமர் கனவு தான். அதாவது ஸ்டாலின் தான் ராகுல் காந்தியை அவர் தான் வந்து பிரதமராக வரணும்னு சொல்லிட்டு இங்க வந்து அரசியல் முழக்கம்லாம் எழுப்பப்பட்டதை பார்த்தோம் நம்ம. ஆமா, இந்தியாவின் வருங்கால பிரதமர் வேட்பாளர் இவர்தான் சொன்னார். ஆமா, ஏறக்குறைய வந்து தேசிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடிக்கு மாற்றா, அதாவது நரேந்திர மோடிக்கு ஆப்போசிட்டா யார் ஒரு ஃபேஸ் வழி இருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அது எப்பவுமே இருக்கிறதா, பாஜகவுக்கு மாற்றா காங்கிரஸ் தான்ற ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அதுக்கு ராகுல் காந்தி தான் காங்கிரஸோட இன்றைய முகமா இருக்காரு, அவரு தான் வந்து பிரதமராக வரணும்னு சொல்லிட்டு தேசிய அளவில் ஒரு பேச்சு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் பிரதமராக வரணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை தாவேக்கா ஆதவர்ஜுனா முன்வைக்கிறாரு. அந்த கட்சியோட அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா டீலிமிட்டேஷனுக்கு காங்கிரஸ் அகெயின்ஸ்டா இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு முழக்கத்திற்கு காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கறதா நான் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். காங்கிரஸ் எதுக்காச்சும் ரியாக்ட் பண்ணியிருக்கா? உங்களுடைய சிஎம் ஒருத்தர் திமுகவோட தொடர்புல இருக்காரு, அதனாலதான் கன்னடாவில் அவங்க வந்து தண்ணி திறந்து வரும்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அதற்கே காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணல. அப்ப டிகே சிவகுமார் வந்து திமுகவோட இருக்கிறாருன்னா அப்ப யாருக்கு விசுவாசமா இருக்காரு? கட்சி தலைமைக்கு இல்லாம திமுக விசுவாசமா இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ்ல இருந்து யாரும் எழுப்பல. இப்படி பல விஷயங்கள் நீங்க அடிக்கிட்டு போலாம். இன்னைக்கு கூட பாருங்க, இவர் தான் அடுத்த பிரதம வேட்பாளர்னு சொன்ன திமுக தலைவர் எங்க இருக்காரு? இங்கிருந்து ஒரு தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வரணும்னு சொல்றதன் மூலமாக காங்கிரஸ் டிஸ்டன்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த அரசியல் எங்க இருக்கு? நம்ம இதெல்லாத்தையும் பார்க்கணும். நடைமுறையில யார் வர முடியுங்கிறது ஒண்ணு இருக்கு. கற்பனையா நம்ம தமிழர்கள் வரணும் அப்படிங்கிறது அது நம்ம விருப்பம். ஆனா வட இந்தியாவினுடைய சப்போர்ட் இல்லாம தமிழர்களால வெற்றி பெற முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அதைத்தான் ஆதவர்ஜுனாவும் சொல்றாரு. சொன்னீங்கள நடைமுறை, இந்த நடைமுறைன்ற வார்த்தையில தான் காங்கிரஸ் கட்சி அரசியல் விளையாட்டு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நிலைப்பாடு அப்படின்னா,
யார் வந்தாலும் வாங்க, எங்க சப்போர்ட் இல்லாமல் உங்களால் பிரதமர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மேஜிக் நம்பர்ஸ் இருக்குல்ல 272, அந்த மேஜிக் நம்பர்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா எங்களோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்றதான் காங்கிரஸும் நிலைப்பாடாக இருக்கு. அதனால தான் அவங்க வந்து அன்னபோஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 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 ஒரு பெரிய நினப்புல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா முழுவதுமா வந்து பெருசா பாஜகவை எதிர்க்காம யார் வந்தாலும் நீங்க பாஜகவை எதிருங்க, பாஜக வந்து சென்ட்ரல் தானே வர போறீங்க, சென்ட்ரல் வரணும் அப்படின்னா நாங்கள் ஆதரவு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் போக்கை காங்கிரஸ் கட்சி இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் காங்கிரஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் முன்னணி இளைஞர் முகமாக இருந்த சிங்கை ராமச்சந்திரன், அவருக்கு ராமச்சந்திரன் பேர் வச்சுதான் ஜெயலலிதா தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அவர் தாவேக்காவில் இணைந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணாரு. இப்போ தாவேக்காவில் இணைந்திருக்கிறாரு. என்ன பின்னணி? அதுவும் இல்லாமல் விஜயபாஸ்கர் ஸ்கொயரையே உடனடியாக பார்க்காத முதல்வர் விஜய் இவங்களை எப்படி உடனடியாக பார்த்தாரு, என்ன பின்னணிங்கிறதா இன்னைக்கு அரசியல் களத்தில் விவாதிக்கக்கூடிய இன்னொரு விஷயமா இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கேன்னா, அதிமுகவில் மிக மூத்த தலைவர்களாக விஜயபாஸ்கர்கள் இருந்தாங்க. அதாவது எம்எல்ஏக்கள் போனாங்க, 4 எம்எல்ஏக்கள் போனாங்க இல்லையா. அதையும் தாண்டி இந்த 2 விஜயபாஸ்கர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க. இவங்க வச்ச ஒற்றை டிமாண்டு என்ன அப்படின்னா, நாங்கள் தாவேகா கட்சியில் இணைகிறோம், ஆனால் விஜயை பார்த்து தான் இணைவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விஜய் முன்னிலை தான் கட்சியில் இணைவோம்னு சொல்லிட்டுலாம் டிமாண்ட்லாம் பேசப்பட்டது. அது குறித்து தான் அந்த காட்சிகள்லாம் நடைபெறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் தான் விஜய் அவங்க மீட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் முசியானந்தை பார்த்தாங்க. ஈசிஆரில் வந்து பெரிய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி நிறையா பேர் வந்து தாவேக்கால சேர்ந்தாலும் பார்த்தோம். நம்ம 2 விஜயபாஸ்கர்கள் தாவேக்கால சேர்ந்து ஒரு வாரத்திற்கு அப்புறம் தான் அவங்க வந்து விஜயை பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் காட்சிகள் வந்து அங்கே நடந்தது. ஆனால் இப்போ வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர் தாவேக்கால ஜாயின் பண்ணுறதே வந்து விஜய் பார்த்தா ஜாயின் பண்ணுறார். அப்போ எப்படி இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கு கிடைச்சது? எதற்காக 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு சிஎம் விஜய் இம்பார்ட்டன்ஸ் தரல? மேபி இப்போ கட்சி பதவியெல்லாம் தந்திருக்காரு, அது ஒரு புறம் பேசினாலும் இந்த நேரடியாக வந்து கட்சி தலைவர் சிஎம்ஐயே பார்த்து ஒரு அதிமுக நிர்வாகி வந்து தாவேக்கால சேர்றாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேகா கட்சி தலைவர் விஜய் இருந்தார்ல, அப்போ வந்து நிறைய பேர் போனாங்க. ஜெயசிடி பிரபாகர் அப்போ தான் போனார், நாஞ்சில் சம்பத்தெல்லாம் இங்கே இருந்தப்போ தான் போனாங்க. ஆனால் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு மாற்று கட்சி தலைவர்களையும் உடனடியாக விஜய் சந்திக்கவே இல்லை. அந்த சிங்கை ராமச்சந்திரனை மட்டும்தான் முதல் முறையாக வந்து விஜய் சந்திச்சு கட்சியில் இணைச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்பது பெருசாக இங்கே பேசப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆமாம், இது ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒன்றும் அதிமுகவில் இருந்த பொழுதும் சரி, அவர் இப்போ இருக்கும் பொழுதும் சரி, அவர் சோசியல் மீடியா குறித்து நல்ல புரிதல் உள்ள ஒரு நபர். அவர் சோசியல் மீடியா சார்ந்து ஒரு கம்பெனியே வச்சு நடத்திட்டு இருந்தார். அதுக்காக தான் அவர் அதிமுகவில் ஐடி விங்லாம் பொறுப்பு தரப்பட்டுச்சு. என்ன சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு வழங்கினார். பெரிய அளவில் அவரால் வெற்றி பெற முடியல. இப்போ அண்ணாமலையெல்லாம் போட்டிட்டு இருந்தார். அப்போ இப்படி பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இவர் வந்து அதிமுகவில் கொஞ்சம் மனக்கசப்பு, இந்த தோல்விக்கு பிறகு எல்லாரும் எடப்பாடிட்டு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தாவேக்காக்கு தூண்டில் போட, ஏன்னா தாவேக்கா இன்னைக்கு இன்னொரு நியோ ஏடிஎம்கேவா மாறி கிடக்கு. அங்க இருக்க அதிமுக தலைவர்கள் தமக்கு நெருக்கமானவர்களை உள்ள இழுப்பதன் மூலமாக கட்சியினுடைய தலைமையினுடைய பார்வையை நம்ம பக்கம் திருப்ப முடியும்னு நம்புறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவருக்கான அந்த தூண்டில் போடப்பட்டிருக்கு. இவர் முக்கியமான ஒரு தளபதி அதிமுக. இன்றைய நிலைமையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏஐ பயன்படுத்துங்க, இந்த மாதிரி டிஜிட்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்கலாம் தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டிஜிட்டலா ஸ்ட்ராங்கா இருந்த இவரும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த பலரும் சரி கட்சியில இருந்து ஓரம் கட்டப்படுறாங்க அல்லது அவங்க வேறு கட்சியை நோக்கி நகர்கிறாங்க. அப்படின்னா அதிமுக இன்னும் தன்னை மறுபரிசீலனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களுடைய மனக்குமுறலா இருக்கு. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாம நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத செய்திக்கு நீங்க தான் சொல்லணும், நான் எனக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஆமா, ட்ரம்ப் மேஜிக், அதுதான் வினோத செய்தி. அதுதான் வந்து உலகம் முழுக்கவே பெரிய பேசு பொருளை மாறி இருக்கு. அதனால் ட்ரம்ப் மேஜிக் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்னன்னா, போன மாதம் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டர்க்கிக்கு போயிருந்தார். அங்கே வந்து அங்காராவில் நேட்டோ சமிட் நடந்தது இல்லையா. நேட்டோ சமிட் நடந்து முடிஞ்சு அவர் மீண்டும் வந்து டர்க்கியிலிருந்து இங்கிலாந்துக்கு திரும்பணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இந்த யூஎஸ் ஈரான் வார் போயிட்டு இருக்குல்ல, அந்த டைமில் அந்த வார் வந்து தொடர்ந்து பல முனையாக போயிட்டுருக்கிற டைமில் டர்க்கிக்கு போனதுனால அவரை ஈரான் வந்து குறி வைக்கிறாங்க, அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே எச்சரிக்கையெல்லாம் அவரே பேசியிருந்தார் வெளிப்படையாக. நான் தான் வந்து ஈரானுடைய நம்பர் 1 டார்கெட்டாக இருக்கேன்லாம் பேசியிருந்தார். இப்போ அவர் வந்து மீண்டும் டர்க்கியிலிருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு வரணும் இல்லையா. ஆனால் அவரோட பிரத்யேக விமானம் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸ் 1, அதில் வந்து வராமல் வேற எப்படி சேஃபாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு மேஜிக் பண்ணாங்களான்னு தெரியல. உண்மையிலே நம்ப முடியல இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, அதாவது அவர் சேஃபாக கொண்டு வரணும், அதுதான் அமெரிக்க அதிகாரிகளோட தலையே கடமையாக இருந்தது அன்னைக்கு. ஏன்னா ஈரான் தாக்கிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து சரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி என்ன நினச்சாங்கன்னு தெரில.
எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அவர் விமானத்தில் ஏறிட்டார். அதாவது விமானத்தில் ஒரு புறம் தான் கேமராலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவர் படியில் ஏறுவார், டாட்டா கட்டுவார், உள்ளே போயிடுவார் இல்லையா. உள்ளே போனதுக்கப்புறம் விமானத்திற்கு மறுபுறம் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும்ல, இந்த பக்கம் வழி ஆக்சுவலாக உள்ளே ஏறிட்டாரு. ஏறினதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜன்னலோட இதெல்லாம் இறக்க சொல்லிட்டாங்க. ஜன்னலை வந்து ஃபுல்லாக மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு மூட சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மூட சொன்ன கேப்பில் வந்து இந்த பக்கம் ஒரு வழியை பயன்படுத்தி இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி ஒரு உணவு ஏற்றி செல்லும் வாகனம் நின்றுருக்கு போல் இருக்கு. அந்த உணவு ஏற்றி செல்லும் வாகனத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கதவுகள், அதாவது கேமரா கண்ணில் படாமல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கதவுகளை பயன்படுத்தி ட்ரம்ப் இந்த பக்கமாக வெளியில் வந்து அந்த உணவு ஏற்றி செல்லும் வாகனம் இருக்குல்ல, அதில் ஏறிட்டார். அது ஃப்ளைட்டு, வண்டி, லாரி, ட்ரக்கு, அந்த ட்ரக்கில் ஏறி அதுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு குட்டி விமானத்தில் ஏறிட்டார். அது யாருக்கும் தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா பாதுகாப்பு கருதி. இவர் இந்த பயணத்தில் இந்த விமானத்தில் பயணிச்சார் அப்படின்னா ஈரான் தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வந்து அமெரிக்க அதிபதியில் பயணம் பண்ணல அப்படின்ற உண்மை வந்து கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அப்படியே அந்த ஃபுட் ட்ரக்கில் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குட்டி விமானத்தில் போய் இறங்கிட்டார். அது அந்த விமானத்தில் ஏறி 2 விமானமும் ஒரே டைமில் தான் இங்கிலாந்து கிளம்பி போகுது. ஆனால் அவர் ஏறின விமானம் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போய் இறங்கினதுக்கப்புறம் மீண்டும் இவரோட பிரத்யேக விமானம் இருக்கு இல்லையா, அதுவும் இங்கிலாந்துக்கு போகுது. இங்கிலாந்துல போய் இறங்கினதுக்கு அப்புறம் இவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரார். பிளான் பி. அவர் எப்படி இங்கிலாந்துல வந்து எப்படி வந்து அவர் இந்த விமானத்துல ஏறினார் அதெல்லாம் எதுவுமே தெளிவா தெரியல. ஆனா இருந்தாலும் இங்கிலாந்துல வந்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நார்மலா நடந்து வராரு கீழே. அப்போதான் கேட்குறாங்க, அங்கிருந்து அமெரிக்கா கிளம்பணும் இல்லையா, அந்த விமானத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எதற்காக அந்த ஜன்னல்லாம் மூட சொன்னீங்கன்னு கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாரு, இது ஒரு டேஞ்சரஸான ஃப்ளைட்டில் நீங்கள் இருக்கீங்க, எப்போ வேணால் தாக்குதல் பண்ணலாம், அதனால தான் ஜன்னலை மூட சொன்னு சொல்லி வழக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் எதுக்காக ஜன்னல் மூட சொன்னாங்க அப்படின்னா, இந்த கேட் வழியாக ட்ரம்ப் வெளியே போகிறார்ல, வெளியே போகிறது யாரும் பார்க்கக்கூடாது, அதனால ஜன்னலை மூட சொல்லிட்டு சேஃபாக ஒரு பிளானை வச்சு பாதுகாப்பாக வெளியில் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இது பாதுகாப்பு நடைமுறை அப்படின்ற ஒரு பக்கம் பார்த்தாலும், ஒரு அமெரிக்க அதிபரை ஒரு உணவு ஏற்றி செல்லும் ட்ரக்லயே ஏத்திட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி வினோதமான கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உலகத்திலே நம்பர் 1 அதிபயங்கரமான சக்தி நான் தான் சொல்லக்கூடிய அமெரிக்கா இப்படி ஒரு லோக்கல் ரவுடி ஒருத்தர் உலகத்தையே மிரட்டிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ரொம்ப பயந்து செஞ்சுட்டு இருப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரிதான் ட்ரம்ப், நான் நினைச்சா ஒரு நொடியில் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லாரியில ஏறி போற அளவுக்கு ஒரு வாழ்க்கை போயிடுச்சுங்கிறது தான் வினோதமா இருக்கு. பேசலாம், இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். பிரித்திவி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.